சரிகமப நிகழ்ச்சியில இந்த ஒரு வாரம் 3வதாக யாரு செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எல்லாருக்குமே எழுந்திருக்கு. அத பத்தி தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமப நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விதமான ரவுண்ட் வந்து நடக்கும். அந்த வகையில இந்த ஒரு வாரம் சரிகமபல மண் வாசனை அப்படிங்கிற ரவுண்ட் போகுது. அதாவது முழுக்க முழுக்க கிராமத்து பின்னணி பாடல்கள தான் கண்டஸ்டன்ட்ஸ் எடுத்து பாட போறாங்க. இதுல செலக்ட் ஆகுறவங்க வந்து 3வது ஃபைனலிஸ்ட்டா இந்த ஒரு சரிகமப நிகழ்ச்சியில அறிவிக்கப்படுவாங்க. இந்த ஒரு ரவுண்ட் முழுக்க முழுக்க 2 பேத்துக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான ஒரு ரவுண்ட். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா சுமன்ராஜ், இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேகா. இந்த ஒரு ரவுண்ட சுமன்ராஜ் ரொம்ப ரொம்ப சூப்பரா யுட்டிலைஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது சமீபத்தில வந்திருக்கக்கூடிய ப்ரோமோக்கள பார்த்தாலே தெரியுது. சுமன்ராஜ் அவர்கள் இந்த ஒரு ரவுண்ட ரொம்ப ரொம்ப நல்லபடியாவே பாடி முடிச்சிருந்திருக்காரு. அவரு பாடி முடிச்சதுக்கப்புறம் அங்க வந்திருக்கக்கூடிய சீஃப் கெஸ்ட்டான துஷாரா விஜயன்லாம், "யாருப்பா நீ இவ்வளோ சூப்பரா பாடிக்கிட்டு இருக்க. ரொம்ப கேஷுவலா நீ பாடுற. கண்டிப்பா நீ ஃபினாலே போற. அந்த ஒரு ஃபினாலே ஸ்டேஜ்ல நான் முன்வரிசையில உட்காந்து உன்னோட பாட்ட கேட்பேன்." அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம நடுவராக இருக்கக்கூடிய ஸ்வேதா மோகன் அவர்கள்லாம் கூட இந்த ஒரு விஷயத்த தான் சொல்லியிருந்தாங்க. அதாவது "நீ ரொம்ப ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸா பாடுற. இந்த பாடல்கள்லாம் பாடணும்னா ரொம்ப ரொம்ப கடினமான பயிற்சி வேணும். ஆனா நீ வந்து உன்னோட சொந்த ஸ்லாங்ல ஈஸியா பாடிட்டு போயிடுற. உண்மையாலுமே இந்த ஒரு விஷயம் வந்து உனக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட்." அப்படிங்கிற மாரிலாம் பேசியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு ரவுண்ட் வந்து மண் வாசனை ரவுண்ட் அப்படிங்கிறதுனால அவருக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரவுண்டாவே இருந்திருக்கு. எல்லாத்துக்கிட்டயும் நல்ல பேர் வாங்கிட்டாரு. ஸோ இந்த ஒரு ப்ரோமோ வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா இவரு வந்து இந்த முறை 3வது ஃபைனலிஸ்ட்டா வரதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. அதே நேரம் வர்ஜா அவர்களுக்குமே நல்ல கமெண்ட்ஸ் வந்திருந்துச்சு. தான்வி அவர்களுக்குமே நல்ல கமெண்ட்ஸ் வந்திருந்துச்சு. ஸோ இந்த கமெண்ட்ஸை வச்சு மட்டும் இவங்க தான் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியல. அதே நேரம் இந்த ப்ரோமோஸில் சுத்தமாக அபிஷேகா ஃபேஸை கூட காட்டல. ஒருவேளை அபிஷேகா சொதப்பிட்டாங்களா, இந்த முறையும் அவங்க செலக்ட் ஆகலையா அப்படிங்கிற கேள்வி ரசிகர்களுக்கு ஒரு பக்கம் இருந்தாலுமே, இன்னொரு பக்கம் கண்டஸ்டன்ஸ் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக இந்த வாரம் சுமன் தான் செலக்ட் ஆவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. ஃப்ரம் த பிகினிங்ல இருந்தே ஜட்ஜஸ் எல்லாமே சுமன்ராஜுக்கு ரொம்பவே நல்லபடியான ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக ஸ்ரீனிவாஸாக இருக்கட்டும், எஸ்பிபி சரணாக இருக்கட்டும், இவன் எப்படியாவது உள்ளே வந்துடணும், இவன் நல்லா பாடி மேலே போயிடணும் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து ஆரம்பத்திலேருந்தே வச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட கைடன்ஸ் படியும் சுமன்ராஜ் அவர்கள் உள்ளே போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் தாண்டி சீஃப் கெஸ்ட்டாக வந்தவங்க, "நீ ஃபினாலே போவ, நான் ஃபஸ்ட்டு ரோவில் உட்காந்து பார்ப்பேன்" அப்படின்னு சொல்கிறதெல்லாம் உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ அதன்படி பார்த்தா கூட இந்த வாரம் சுமன் தான் செலக்ட் ஆகியிருக்காரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு யோசனையை கொடுக்குது. அதே நேரம் இதற்கு முன்னாடி 2 வாரம் செலக்ட் ஆனவங்களையுமே ப்ரோமோவில் காட்டினது கிடையாது. அந்த ஒரு காரணத்தினால இந்த முறை ப்ரோமோல வராத ஒரு நபர் தான் மறுபடியும் 3வதா செலக்ட் ஆக போறாங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளையும் எழுப்பியிருக்கு. எது எப்படியோ இந்த வாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வாரம். ஏன்னா இந்த ஒரு வாரம் வந்து யார் வராங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா கடைசி 2 வாரம் ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும். மண் வாசனை ரவுண்ட் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அபிஷேகாக்கும் அது ரொம்ப ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட் தான். அவங்க வந்து கிராமத்து பாடல்கள்லாம் ரொம்ப ஈஸியாக பாடிட்டு போயிடுவாங்க. அவங்களும் இந்த ஒரு ரவுண்டை யூட்டிலைஸ் பண்ணி ப்ரைஸ் வாங்கியிருக்காங்களா, 3rd ஃபைனலிஸ்ட்டாக உள்ளே போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.